இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஹோம் பேக்கர்ஸ்க்கும் ஒரு சின்ன டிப் நம்பர் 1. சம்மர் சீசனில் கேக் டெக்கரேஷன் பண்ணும்போது பட்டர் க்ரீம் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். நார்மலி பட்டர் மட்டும் பட்டர் க்ரீம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுனா ஹீட்டில் பட்டர் க்ரீம் சாஃப்ட் ஆகி மெல்ட் ஆகிரும். அதனால சம்மருக்கு பட்டர் க்ரீம் செய்கிறீங்கன்னா பட்டரோட கொஞ்சம் ஷார்ட்னிங் ஆட் பண்ணுனா பட்டர் க்ரீம் ரொம்ப ஸ்டெபிளாக இருக்கும். டிப் 2. ஐசிங் சுகர் ஆட் பண்ணும்போது நல்லா ஷிஃப்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. டிப் 3. பட்டர் க்ரீம் பீட் பண்ணும்போது ஓவர் பீட் பண்ணாமல் மீடியம் ஸ்பீடில் ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணுங்க. ஸோ பட்டர் க்ரீம் இன்னும் சாஃப்டாக இருக்கும். டிப் 4. கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்க. அப்போதான் பைப்பிங் நல்லா ஹோல்டாக இருக்கும். டிப் 5. ரூம் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் ஏசி ரூமில் ஒர்க் பண்ணுங்க. டிசைன் மெல்ட் ஆகாமல் நீட்டாக இருக்கும். சப்போஸ் ஏசி இல்லைன்னா மார்னிங் சன்ரைஸ் முன்னாடியே டிசைன் போட்டு விட்டுருங்க. ஸோ மெல்ட்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். இந்த ஸ்மால் டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய பேக்கிங்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் 100% ஃபெயில் ப்ரூஃப் ரெசிபிஸ் கத்துக்கணும்னா நம்மளோட அப்கமிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. டு நோ மோர் டீடைல்ஸ் கால் ஆர் வாட்ஸ்அப் 7448666577 for syllabus and registration. Limited slots only. Hostel facilities are also available. Bye bye.